ஹே ஹர்மேஸ், நான் தான் உங்கள் ஃபோபி. நீங்கள் பார்த்துருக்குது ஃபோபி ஃபிக்ஸ். உங்களுக்கு எஃப்எஃப் கேக் பிடிக்குன்னா மட்டும் இந்த சேனல் பாருங்கடா, இல்லைனா பிடிக்கலாம் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை யாரும் பார்க்க சொல்லி கம்பல் பண்ணலை. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கடா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. வாங்கடா நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்ட் மேரேஜ் வித் மாமான்னு ஜேகேக்கு ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம்டா. சரிடா, வாங்கடா இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான், உங்கள் பேர் ஒயன், நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு 29 இயர்ஸ் ஆகுது. உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஒரு சைல்டிஷான கேர்ள். அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே தான், அவருக்கு 28 இயர்ஸ் ஆகுது. அவர் ஒரு கம்பெனி எம்ப்ளாயி. அவர் கொஞ்சம் ரக்கடான டைப்பும் கூட உங்களை தவிர. ஏன்னா ஜேகே உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்களும் தான். ஆனால் அதை ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது. ஃபேமிலியை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு இருந்தா, ஜேகேவோட மாமா பொண்ணு தான் நீங்கள். அதாவது உங்கள் அப்பாவோட அக்கா பையன்தான் ஜேகே. அவங்க ஜேகேக்கு கூட பிறந்தது சுகா மட்டும்தான். அப்பாவுக்கு இன்னொரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்களோட பையன் வந்து டி. ஓகேவாடா, இதுதான் உங்கள் ஃபேமிலி. அப்பா ஜேகே, அப்பா சுகா, அப்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. சுகாவும் தேங்காய் அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஜேகேவே அதில் தான் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க சொல்லுவாங்க. ஆனால் ஜேகே எனக்கு வேணாம், நான் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேறு வெளி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவார். ஓகேடா, சரிடா வாங்க. சரிங்கடா, வாங்கடா நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே நீங்கள் தான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஒயனே ஏண்டி இவ்வளோ நேரம் தூங்குற, காலேஜுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் ஏண்டி தொல்லடி அப்படின்னு கீழேருந்து கத்திக்கிட்டு. அதெல்லாம் காதில் வாங்குவோமா, இழுத்து போத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா கத்துறத பார்த்து ஜேகே தான் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராரு. அத்தை, காலையிலே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு இப்போ காலையில் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, நான் காலையிலே கத்துறதுக்கு லூசு பாரு. இந்த ஒயனு காலையில் எந்திரிக்கவே இல்லை, காலேஜுக்கு டைம் ஆகுது, அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு ஒயனை எழுப்புனா அவ்வளோதானே, நான் போய் எழுப்பி அழைச்சிட்டு வரேன். உங்களுக்கு ரூமுக்கு வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் தெரியாமல். அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, லட்டு எழுந்திரி, காலேஜ் டைம் ஆகுது, என்னன்னு தூங்கிட்டு இருக்க, லட்டு எழுந்திரடி. இங்கே அவன் மடியிலே படுத்துக்கிட்டு, ஆமாம் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் மாமா, தூக்கமாக வருது. அப்படியே மறுபடியும் ஜேகே மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தலையை கோதிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. இப்படி பண்ணுறத பார்த்துன்னு நீங்கள் அப்படியே ஷாக்காக இருந்து உட்காந்து ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மாமா, நீ முதல்ல கீழே போ, நான் கிளம்பி வரேன், நீ போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்னு ஜேகேவை விரட்டி விடுறீங்க. அவனும் கீழே இறங்கி போயிடுறான். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் கிளம்பி கீழே ஸ்டெப்ஸ் நடந்து வரீங்க. நடந்து வரக்குள்ளே கத்திகிட்டே வரீங்க, மா காலேஜ் டைம் ஆகிடுச்சுமா, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? அம்மா அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே கையில் தோசை கரண்டியோட, ஆமாம் 9 மணிக்கு காலேஜுக்கு 8:30 மணி வரைக்கும் தூங்கிவிட்டு என்னையே வந்து கத்துறா இவ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காதில் வாங்கம்மா, ஜேகே மாமா காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வா வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு குலுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்து, அடியே ஒயினே, ஏன்டி நேற்று ஃபிலிக்ஸ் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. காலேஜ் ஒர்க் அதிகமாக கொடுத்துட்டாங்கம்மா, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. இப்போ என்ன அவனுக்கு சும்மா நோயின்னு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கானா? எனக்கு பிடிச்சா நான் பேச போகிறேன், பிடிக்கலன்னா விட்டு தொலையம்மா. அதுதான் உங்கள் இஷ்டப்படி தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்க, பண்ணிக்கிறதே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் அவன் கூட தானே அங்கே இருக்க போகிறேன், அவன் கூட தானே அங்கே வாழ போகிறேன், அப்போ போய் அவன்கிட்ட பேசிக்கிறேனே, இப்போ எதுக்குமா அவன் நோயின்னு இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்கான், டென்ஷன் மாதிரி ஆகுதுமா அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள் அம்மா பார்த்து, அத்தை அவளை பிடிக்கலைன்னா விடுங்களேன், அப்புறம் எதுக்கு சும்மா அவளை தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, அவளும் சொல்கிறது கரெக்டு தானே, அங்கே தானே போய் வாழ போகிறா, அப்போ பேசிக்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அம்மா ஜேகே, நீ சொல்கிறது கரெக்டாக, ஓயன் வா சாப்பிட்டு போ அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து, அம்மா எனக்கு ஒன்றும் தேவையில்லைம்மா, உன் மருமக பிள்ளை வருவார், நீ அங்கேயே சமைச்சு கொட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. ஜேகே உங்கள் கைப்பிடிச்சி இழுத்துட்டு, லட்டு எங்கே போகிற, இரு சாப்பிட்டு போ, இங்கே வா மாமா ஊட்டி விட்றேன் உனக்கு அப்படின்னு அவர் லேப்பில் உட்கார வச்சு உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. உங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்களும் போயிடறாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஜேகே லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும்.
ஜேகே வந்து உங்களை லவ் பண்ணுறாருன்னு தெரியும். ஆனால் நீங்கள் வாயை விட்டு சொல்ல மாட்டீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போது ஜேகே உங்களை பார்த்து, லட்டு எதுக்குடி உனக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குது, ஏன்டி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ மாமா, அவன் சரியான பைத்தியக்கார பையன், நீ வேற சும்மா இரு, எங்கள் அம்மா காதுகிட்ட எங்கள் அம்மா திட்டும், நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா உள்ளே போகிறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு, மாமா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, அவன் கூட எங்கேயாவது போனோன்னே எனக்கு வெறுப்பாக இருக்கும் தெரியுமா, அவங்க எங்கேயும் தோணுவான், எனக்கு அவன் தொடக்குள்ள வெறுப்பாக இருக்கும் அம்மா, என்னால் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, என்னை என்ன மாமா பண்ண சொல்கிற அப்படின்னு ஜேகே கிட்ட புலம்பி தள்ளுறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டு, சரி சரி லட்டு வா காலேஜ் போவோம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்களும் ஜேகேவும் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. அப்போது பைக் மிரரில் நீங்கள் ஜேகேவை பார்த்து, இப்போது நீங்கள் ஜேகே மிரரில் பார்த்துக்கிட்டே, மாமா எனக்கு ஒன்றே மட்டும்தான் பிடிக்கும் மாமா, அப்பத்துலேருந்து உங்ககிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் சொன்னால் நீ வேணான்னு சொல்லிட்டுனா என் மனசு தாங்காது மாமா, அதனால என்ன பண்ணுறது தெரில, எனக்கு ஒன்று விட்டு போயிடுவோன்னு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அதே பக்கம் ஜேகேவை பார்த்தா, லட்டு உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் லட்டு, வாய் திறந்து சொல்லுடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி, என்னால் இருக்க முடியாதுடி இல்லாமல், சின்னலேருந்து உன்னைய மட்டும்தான் லட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் மைண்டில் ஓடுது. இப்படியே 2 பேரும் நினைக்கிறீங்க. 2 பேர் கண்ணில் டியர்ஸ் வருது. அவர் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. அப்போது காலிங் பில் அடிக்குது. நீங்கள் அந்த ஃபோனை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு குடு குடுன்னு ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க ஜேகே தான். மாமா இன்னைக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே ஒரு பேக்கை முன்னாடி நீட்டுறாரு. அது சிரிச்சுக்கிட்டே, மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, என்னோட லட்டுக்கு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு உள்ளே போய்ட்றீங்க. அப்போ தான் டேயும் சுகாவும் வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பாங்க. டே சுகா பார்த்துட்டு, பாருடா இவனை, நம்ம 2 பேர் இருக்கோம், நமக்கு என்னைக்காச்சும் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கிறான்னா வயனை பார்த்தா மட்டும் அப்படியே வலிவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கலாச்சிக்கிட்டே உள்ளே வராங்க. உங்கள் அத்தை உங்கள் அம்மாலாம் அங்கே தான் உட்காந்து இருந்திருப்பாங்க, டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு. எல்லோரும் இதை கேட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே இதை கேட்டு அப்படியே திரும்ப, என்னடா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேயா வந்து, இல்லை மச்சான் ஒன்றும் சொல்ல, எனக்கு மட்டும் வாங்கி தெரியும், எனக்கு வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்கல்ல, வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் குழந்த, அதுக்கு வாங்கி கொடுத்தா நீங்களே பங்குக்கு வரீங்க, எருமை மாடுங்களா அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் தூங்க போயிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த வீடோட முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லடா, அது நடுவில் ஸ்பேஸ் மாதிரி இருக்குமே, அது கொஞ்சம் பழைய காலத்து வீடு தான். அங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அங்கே உட்காருறது நான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அங்கே தான் உட்காருவீங்க. உங்களுக்கு தூக்கம் வரணுன்னா கூட அந்த கைத்து கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அங்கே படுத்துட்டு அந்த நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது அந்த பக்கமாக ஜேகே வர்றாரு. நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு, மாமா வா வா, உன்னைய தான் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜேகேவை சிரிச்சுட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் அப்படியே ஜேகேவோட மடியில் படுத்துக்கிறீங்க. ஜேகேவும் உங்கள் தலையை கோதி விட்டுட்டே இருக்காரு. நீங்கள் ஜேகே பார்த்து, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகேவை பார்த்து, லட்டு உனக்கு இல்லாத உரிமையா, நீ கேளு லட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏந்து உட்காந்து ஜேகே கண்ணை பார்த்து, மாமா இன்னும் 1 மாதத்தில் எனக்கு கல்யாணம், நான் உன்னை விட்டு போயிடுவேனே, நீ இப்போ என்ன மாமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே இதை கேட்டோன்னையும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. எந்த ஆன்சருமே வரல. சைலண்ட்டாக அப்படியே உங்களை மட்டும் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் மைண்டுக்குள்ளே, லட்டு என்னை விட்டு போக மாட்டேன், என் கூடயே இருப்பேன்னு சொல்லு லட்டு, எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே, மாமா என் போகாத, என் கூடயே இருந்து சொல்லு மாமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறீங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களே பார்த்துட்ருக்கீங்க எதுவும் பேசாமல். இப்போ 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. அப்போ உங்கள் கண்ணந்து டியர்ஸ் வருது. அப்போது ஜேகேயோட மனசுக்குள்ளே, தெரியும் லட்டு உன் மனசு நான் இருக்கேன்னு, நீ எனக்கு வாயை திறந்து அதை சொல்கிறியோ அப்போ அந்த மாமா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே மனசில் ஓடுது. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜேகேவை அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறீங்க.
கண்லேருந்து டீயர்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது ஜேகேக்கும் தான். ஆனால் அது அவருக்கு விதியை காட்டிக்கல. இப்படியே தான் 1 வீக் போயிருக்கோம். அந்த வாரம் சண்டே எனக்கு எல்லாருக்கும் லீவு, வீட்டில் தான் இருப்பாங்க. டேயும் சுகாவும் ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அவங்க கம்பெனி ஒர்க்கை லேப்பில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே மேலே சாஞ்சிக்கிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வீட்டுக்குள்ளே ஜேகேவோட அவங்க அத்தை ஃபேமிலி வராங்க. அதாவது ஜேகேவோட அப்பாவோட தங்கச்சி அவங்க பொண்ணு வராங்க. ஜேகேவோட அத்தை பொண்ணு உங்களை பார்த்தோன்னே சரியான கடுப்போட முறைச்சிட்டு போகிறா அவங்கள பார்த்துக்கிட்டே. நீங்கள் அவளை பார்த்துட்டு இவ இப்படி தானே, ஏன்னா அவளுக்கு நீங்கள் ஜேகே கூட இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இவ இப்படி தானே அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. கடகடன்னு வந்து ஜேகேக்கு அந்த பக்கம், அதாவது நீங்கள் ஒரு பக்கம் கவுச்சில் உட்காந்துருப்பீங்க, ஜேகே நடுவில் உட்காந்துருப்பா. அந்த பக்கம் இடம் இருக்கும். வந்து வேகத்துக்கு ஜேகே கைப்பிடிச்சி அப்படி இழுத்துருவா அந்த பக்கமாக. நீங்கள் அப்படியே டொம்முன்னு கவுச்சியில் விழுந்துருவீங்க. ஜேகே சுகாலாம் என்னடி ஆச்சு உனக்கு லட்டு? ஜேகேன்னா பதறாரு. உங்களுக்கு என்ன சின்ன தூக்கி விடுறாரு. சுகா அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு மண்டையில் ஒரு கொட்டு வச்சுட்டு, அறிவில்லை குழந்த படுத்துட்டு தானே இருக்குது, எதுக்குடி வந்து தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி சுகானா கத்துறாரு. அப்போது அவன் மனசில் இந்த ஒயனை என்ன தான் பண்ணுறாளோ, என் சின்ன மாமாவை தான் மயக்கி வச்சுக்க பார்த்தா என் பெரிய மாமாவும் இதே கதை தான் அப்படின்னு அவன் மைண்டில் ஓடுது. ஜேகே அப்பா அங்கே வந்துடுவார். ஜேகே சுகா விடுங்க, அவள் தெரியாமல் தானே பண்ணா, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைப்பா, குழந்த உட்காந்துருந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. ஜேகேவோட அத்தை, அந்த மாமன் பொண்ணையும் கவனிக்காமல் கொஞ்சம் இந்த அத்தை பொண்ணையும் கவனிங்கடா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுகாவோட அப்பா, என்னம்மா ஆச்சு, ஏன் திடீர்னு வந்திருக்கு, எதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, ஐயோ அண்ணன் அதெல்லாம் இல்லை இங்கேருந்து படிக்கணும், இங்கேருந்து காலேஜ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னான். அது சுகாவும் ஜேகேவும் இருக்காங்கல்ல, ஒயன் படிக்கிற காலேஜில் தான் நான்சி படிக்கிறா, அதனால் அவளையும் இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். உனக்கு ஓகேன்னா சொல்லலை, நான் விட்டுட்டு போகிறேன், நான் கூடயே அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே அவங்க அப்போ கொஞ்சம் நினச்சிட்டு, இல்லைம்மா நீ இங்கே விட்டுட்டு போ, ஜேகே சுகா இருக்காங்க பார்த்துக்கோங்க, ஒயன் இருக்கால பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மனசில் அதை கேட்டதும், ஐயோ இவ வேறு, இவளுக்கும் நமக்கு ஏற்கனவே செட் ஆகாது, வாய் தகராறு கை தகராறு ஆகும் வேறு, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு சவுண்டு வேணா அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பார்த்தாங்க நிற்குது ஃபெலிக்ஸு. ஃபிலிக்ஸுக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். உங்களுக்கு அவனை பிடிக்காது, ஏன்னா அவன் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, டச் பண்ணுவான். அது வந்து உங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவனை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஷாக்கிங்காக அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா மாப்பிள்ளை வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரையும் பார்த்து மறக்கிறீங்க அட் டைமில். அவன் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் கவுச்சில் ஒட்டி உட்காடுறான். அப்படியே உங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகே மேலே ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அவன் உங்கள் கை பிடிக்கிறான். நீங்கள் இந்த பக்கம் கையால் உங்கள் ரைட் ஹேண்டில் ஜேகே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகேயோட அத்தை பொண்ணு ஜேகே பார்த்து, மாமா நீ வா, நம்ம அப்படி போய் உட்காருவோம், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வருங்கால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அதெல்லாம் ஏதோ பேசுவாங்க, வா நம்ம ஓடி போவோம்னு சொல்லி உங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அவளோட மைண்ட் வைஸா, அவள் கூப்பிட்டானே நீ தனியாக விட்டுட்டு போறியாடா, அதுவும் இந்த பைத்தியக்காரர்கிட்ட அப்படின்னு தான் இருக்குது. அவள் ஜேகே கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறா. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே என்னவா இவன், ஏன்டா இவன் இப்போ நம்மளை இப்படி பார்த்து முறைக்கிறா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இப்போது ஃபிலிக்ஸ் உங்கள் அப்பா அம்மா பார்த்து, அத்தை மாமா நான் ஒயனை கொஞ்சம் வெளியே தனியாக கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா ஐயோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதனால் நீங்கள் பயப்படுறீங்க. அம்மா கூப்பிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்களும் சரி வேறு வழி இல்லையே, மேலே போய் குடிச்சு கிளம்பி வரீங்க, ஒரு சுடிதார் போட்டு தான் வரீங்க. அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. ஜேகேவோட அத்தை பொண்ணு ஜேகேவோட ஷோல்டரில் செஞ்சு அவள் பாட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே உங்களே பார்க்குறாரு. உங்கள் மனசில், ஜேகே மாமா எப்பவுமே நீ எனக்கு கிடைக்க மாட்டேல்ல, நான் காலம் ஃபுல்லாக இந்த பைத்தியத்துக்கு கூட தான் போகணுமா அப்படின்னு நினச்சிது. நீங்களாம் வந்து கிளம்பி உங்கள் அப்பா அம்மாட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறீங்க.
தான் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஜேகே ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஏன்னா நீங்கள் அவன் கூட எங்கே போனாலும் ஜேகேக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அதாவது பண்ணிடுவீங்க. இன்னும் நீங்கள் அதை பண்ணலை. அதனாலே அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கே வரீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து சேடாக இருக்குது. உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸ் வந்திருக்கு. உங்கள் அத்தைங்களும் உங்கள் அம்மாவும் அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஜேகே, வி, சுகா, அப்புறம் நான்சி இவங்க எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அம்மா உங்களை பார்த்தோன்னா, ஒயினே வாடி, என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சி, ஒரு ஃபோன் கூட பண்ணலை, என்னடி ஆச்சு, ஃபெலிக்ஸ் வந்திருக்காரா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு நடந்து உள்ள ஹாலுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகே நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நடந்து போகிற லட்டு நெல் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் ஓடி போய் ஜேகே ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே மாமா மாமா மாமா. இங்கே திடீர்னு இப்படி அழுகுறதுனால அங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாம் அப்படியே வந்து உங்கள் பக்கத்துலேருந்து ஏன் ஒயின் ஏன் அழுகுற அப்படின்னு தான் ஜேகே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, லட்டு இங்கே பாரு, இங்கே பாரு மாமா இருக்குது, எது வந்தாலும் மாமாட்ட சொல்லு, என்னாச்சு லட்டு இங்கே பாரு மாமா பாரு அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் காலைல உங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே, இங்கே பாருங்க, இங்கேருந்து எல்லாம் போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் தனியாக, லட்டு வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. உங்களை ரூமில் போய் உட்கார வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு, லட்டு என்னாச்சு, எதுக்கு பண்ணி அழுகுற அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்களும் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. என்ன ஆயிருக்கோன்னா, நீங்கள் உங்களை அவன் ஃபெலிக்ஸ் கூப்பிட்டு போயிருப்பான்ல, அப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமாடா. நேராக ஃபிலிக்ஸோட கார் போய் அவன் கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி தானே இருக்கோம். நீங்கள் ஃபிலிக்ஸே ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறீங்க. எப்போவுமே வெளியே கூப்பிட்டு போகிறது தானே வீட்டில்னு சொல்லிட்டு வந்தேன், எதுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபிலிக்ஸை பார்த்து, ஃபிலிக்ஸ் ஏன் நம்ம இப்போ இங்கே வந்தோம், நீ வெளியே தான் கூப்பிட்டு போகிற சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஃபிலிக்ஸுக்கு. ஆமாம் வெளியே தான் கூப்பிட்டு போகலான்னு போனேன், ஆனால் வந்து எனக்கு உன் கூட இங்கே இருக்கணும்னு ஆசை இருந்துச்சா, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புரியாமல் நீங்களும் கார் விட்டு இறங்கி உள்ளே நடந்து போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகணுன்னு ஃபிலிக்ஸ் வந்து அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஃபிலிக்ஸை பார்த்து, ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க ஃபிலிக்ஸ், இவ்வளோ பண்ணக்கூடாது, தப்பு ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபெலிக்ஸ் உங்களை பார்த்து, அதெல்லாம் பண்ணலாம், நம்ம தான் நிச்சயாயிடுச்சுல, இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆகாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் தான், அவன் கூட ஹாப்பியாக இருக்கலாம் தாண்டி இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்டோன்னே ஷாக் ஆகுது. அப்படியே இங்கே ஃபெலிக்ஸை பார்த்து, ஃபெலிக்ஸ் வேணாம், ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபெலிக்ஸ் வேணாம் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அப்படியே பேக்லேயே போய் வால் ஹிட் ஆகி அப்படியே நின்றுறீங்க. ஃபெலிக்ஸ் சொல்ல கேட்காம உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். உங்களுக்கும் வந்து ஃபெலிக்ஸ் கன்னத்திலே ஒரு அறை விட்டுறீங்க. உருக்கி மேலே கையை வச்சா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறீங்க. இப்போ இதெல்லாம் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. ஜேகேக்கு சரியா ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும் கோவமாக வருது. ஜேகே உங்களை பார்த்து, லட்டு ஒன்றாவது மாமா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றே அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி கொடுத்து உங்களை தூங்க வச்சுட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. போயிட்டு சுகாக்கிட்டேயும் வீக்கிட்டேயும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்களுக்கும் சரியான கோவம் வருது. இப்போ ஜேகே சுகாவை பார்த்துட்டு, ஹயாங் அவனை ஏதாச்சும் பண்ணணும் ஹயாங், அவனை சும்மாலாம் விடக்கூடாது, என் ஒயன் மேலே கை வச்சுட்டான்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகா ஜேகே பார்த்து, டேய் வேறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் மார்னிங் ஆகுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. அம்மா என்னம்மா அப்படின்றீங்க. அம்மா பார்த்தா, அடியே ஃபெலிக்ஸ்க்கு அடிபட்டுச்சாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக எழுந்து உட்காருங்க. என்னம்மா சொல்கிறேன், நேற்று தான் பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படி மாடிப்படும். ஆமாண்டி மாடியிலேருந்து கீழே வந்துட்டானா அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலிஸ் கொஞ்சம் பேர் கிளம்பி வராங்க. ஜேகே, சுகா, வி 3 பேர் உங்கள் கூட தான் வராங்க. வந்து ஃபெலிக்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கும் தான். ஏன்னா அந்த அளவில் வந்து அடிபட்டிருக்கு. இப்போ ஜேகே, சுகா, வி மாறி 3 பேர் அவங்க மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அவங்க 3 பேரே சந்தேகமாக பார்க்குறீங்க. 3 பேரையும் பார்த்துட்டு, இவங்க 3 பேரை ஏன் மாற்றி சிரிச்சுக்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு
நீங்கள் போய் சுகா கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு போயிடுறீங்க. நீங்கள் போய் சுகா கிட்ட, மாமா என்னாச்சு, பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. சுகா சிரிச்சுக்கிட்டே, அதுவா ஒயன் நேற்று நீ தூங்கிட்டில்ல, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா, வாங்கடா உள்ளே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் சுகா, வி, ஜேகே இவங்க 3 பேரும் கிளம்பி ஃபிலிக்ஸோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க. உள்ளே போக்குள்ள அங்கே வந்து ஒரு பொண்ணு வெளியே வந்திருக்கும். ஆனால் இதை வந்து ஜேகேவும் வியை நோட் பண்ணியிருப்பாங்க. சுகா அதை கவனிச்சிருக்க மாட்டான். சரி, இவங்க 3 பேரும் உள்ளே போக்குள்ள ஃபிலிக்ஸ் சரியான போதில் புலம்பிகிட்டு இருப்பான். ஓத்தா அவள் வந்து அவளை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா தப்பிச்சு ஓடி போயிட்டாள். மயிறு என்னை அடிச்சுட்டு வர ஓடிட்டா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா. ஜேகே சுகாக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சரியான கடுப்பு வருது. ஓ, ஜேகே தான் போய் ஃபெலிக்ஸோட காலரை பிடிச்சி மூஞ்சிலே குத்தி வைக்கிறாரு. ஓத்தா பாடு, பொம்பளை பிள்ளை மேலே இருக்கிற, அதுவும் ஏன் ஒயன் மேலே குத்திக்கிட்டு இருக்காது. அவன் முகம் ஃபுல்லாக ப்ளட்டு, மூக்கு வாயிலேருந்துலாம் ப்ளட் வருது. நான் சாவடியே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்திருப்பாங்க இவங்க 3 பேரும். இப்போ சுகா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க நீங்கள் ஷாக்கிங்காக சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. மாமா என்ன சொல்கிற, ஜேகே மாமா அடித்தாரா? ஆமாண்டி, ஜேகே மாமா தான் அடித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்டோன்னே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜேகே நமக்காக சண்டை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி. நீங்களும் அதோட ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி வந்துருப்பீங்க. ஃபிலிக்ஸ் போதையில் இருந்ததுனால அவனுக்கு யார் அடித்தாலாம் தெரிஞ்சிருக்காது. அதனால் அவனும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். இப்படியே தான் 2 வீக்ஸ் போயிருக்கும். இன்னும் 2 நாளில் ஜேகேவோட பர்த்டே. ஜேகே வந்து வேலை ப்ரெஷரில் இருந்ததுனால உங்ககிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டான். நீங்களும் அவங்ககிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவான். அதையும் அந்த நான்சி சாப்பிட்டுடுவா. இப்போது ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் தான் உட்காந்து ஜேகே உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பான். அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. வி மட்டும் டெரஸில் நின்று மாடியில் நின்று உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அந்த கிஃப்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத. அப்போது நான்சி வந்திருப்பா. ஒயன் என்னடி இது அப்படின்னு கேட்பா. நீங்கள் இதுவா நான்சி, இது ஜேகே மாமா எனக்காக வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவள் ஒயன் கொடு, நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நான்சி அதை பார்த்துக்கிட்டே அதை கீழே போட்டு உடைச்சிருப்பா. அது ஒரு கிளாஸாலான பொருள். அது உள்ள குட்டி குட்டியாக ஹார்டிங்ஸ் நிறைய இருக்கும். அது கீழே வந்து உடனே உங்களுக்கு ஒன்றும் தாங்க முடியல. அது கீழே கொஞ்சம் பொறுக்கலான்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. அவள் அப்படியே அந்த கிளாஸ் பீஸோடு உங்கள் கை மேலே காலை வச்சு அப்படின்னு நசுக்கியிருப்பா. உங்கள் கையிலேருந்து ஒரே பிளட்டாக வந்துருக்கும். இது எல்லாத்தையும் நின்று மேலே பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். நான்சி கன்னத்துலேயே ஒரு அறை வச்சுருப்பீங்க. இது எல்லாத்தையும் வீண்டு பார்த்துருப்பாரு. அப்போ தான் ஜேகே வந்திருப்பாரு. நான்சி உடனே ஜேகே கிட்ட போய்ட்டு, மாமா இங்கே பாரு மாமா, இந்த ஒயனை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜேகே வந்து ஒர்க் ப்ரெஷரில் சரியான டென்ஷனில் வந்திருப்பார். வந்த வேகத்துக்கு உங்கள் கன்னத்தில் காட்டி ஒரு அறை. பைத்தியம் பிடிச்சி போச்சு அவனுக்கு, எதுக்கு எல்லாரையும் அடிச்சிட்ருக்க? எங்கே இருந்தோம்மா, கல்யாணம் பண்ணி போகிற வழியை பாரு, தேவையில்லாமல் என் அத்தை பொண்ணு மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே வந்து போயிருப்பார். இதை கேட்டோன்னே உங்கள் மனசு அப்படியே நொறுங்குது. நான் கேட்டோன்னே உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். மாமா நான் உனக்கு தொல்லையாக இருக்கேண்ணா மாமா, அவன் உங்கள் அத்தை பொண்ணா, அப்போ நான் உனக்கு யார் மாமா? சரி, நீ கோவத்தில் இருந்திருப்பேன், என்னை அடிச்சிருப்பேன், உனக்கு என் மேலே இல்லாத உரிமையா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துறீங்க அந்த சேர்லேயே. உங்கள் கையில் ரத்தம் வர பட்டு மேலேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போது நான்சி உங்ககிட்ட வந்து, இங்கே பாரு ஒயன், ஜேகே எனக்கு மட்டும்தான், நீலாம் வலிச்சு போடணும்னு நினைக்காது, இல்லைனா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போகிற நான்சியை பார்த்துட்டு, சி பொம்பளை எவளா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வியை பார்த்து, மாமா வீடு அதான் தெரிஞ்ச கதை தானே, நான்சி இப்படி தானே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமில் போய் படுத்துருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. மறுநாள் ஜேகேயோட பர்த்டே தான். இப்போது குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பி கீழே கிஃப்டோடு கீழே வந்துட்டுருக்கீங்க. உன் ஃப்ரெண்டு ஷாக்கிட்ட போச்சு, ஆஷா இன்னைக்கு ஜேகே மாமாவுக்கு பர்த்டே இல்லை, கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ எல்லோரும் ஷாக்கிங்காக இருக்காங்க. நீங்கள் என்ன எதுக்காக இவங்கள ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்தா நான்சி ஜேகே கிஃப்ட் கொடுக்குறா. இது வரைக்கும் நீங்கள் வளர்ந்ததுலேருந்து இல்லை உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தோ நீங்கள் தான் ஜேகேக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுப்பீங்க. அவரும் அது வரைக்கும் யார் கையாலும் கிஃப்ட்டு வாங்க மாட்டார். நீங்கள் அந்த கிஃப்ட்டை ஜேகே வாங்குறாரா இல்லைன்னு பார்க்குறீங்க. ஜேகேவும் அதை எதுவும் சொல்ல முடியாமல் வாங்கிக்கிறாரு.
ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி போய் உங்கள் கையிலேருந்து கொண்டு வந்த கிஃப்ட்டை அப்படியே அந்த பெஞ்ச் மேலே டப்புன்னு வைக்கிறீங்க. எல்லோரும் அப்படியே ஷாக்கிங்காக உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கிஃப்ட்டு நொறுங்குற சவுண்டு கேட்டிருக்கோம். அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜேகேவும் தான். நான்சி அப்போது ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் போயிட்டு அப்புறம் தேங் போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் ஜேகே கிட்ட. ஜேகேக்கு அது கில்ட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் ஜேகேவை தாண்டி போகலான்னு போகிறீங்க. இப்போது ஜேகே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நான்சி ஹக் பண்ணிகிட்ருக்கா. அவள் பேக் சைடில் நீங்கள் நடந்து போகிறீங்க. உங்கள் கையை மட்டும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே என்னை விட்டு போகாத அப்படின்னு தலையை மட்டும் நாட்டு வேண்டும் உன் காதல் ஒன்றே உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை இன்னும் ஏன் இந்த ஊடல் என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும் எந்த ஆசை முத்தங்கள் உன்னை சேரும். இப்போது நீங்கள் ஜேகே கையை தட்டி விட்டுட்டு உங்கள் வீட்டு டோர் கிட்டே போயிட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். இது 2 பேருக்கும் கஷ்டமாக இருக்குது. இது பார்க்குறவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களும் ஜேகேவா அப்படி இருந்திருப்பீங்க. இப்போது இன்னும் ஒரு 2 வீக்ஸில் உங்கள் மேரேஜ் நடக்க இருக்குது. அதனால அதுக்கான வேலையை பார்க்க எல்லோரும் போயிடுறாங்க. நீங்களும் காலேஜ் கிளம்பி போயிடுறீங்க. இப்படியே தான் அந்த 2 வீக்ஸும் போயிருக்கோம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பந்தக்கால் நடுறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடுவாங்களடா, அந்த மாதிரி. இப்போ வரைக்கும் நீங்கள் ஜேகே கிட்டே பேசவே இல்லை. ஜேகேவும் உங்ககிட்ட பேசலை. அது உங்கள் 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஜேகேவே பேச வந்தாலும் நீங்கள் ஜேகே கிட்டே பேசலை. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கும் நலங்களாக வச்சுருப்பாங்க. இப்போது மெட்டி போடுவாங்கல்லடா, அதாவது அம்மா வீட்டு சைட்லேருந்து போடுவாங்க. அதுக்காக உங்கள் அம்மா மெட்டி எடுத்துருந்துருப்பாங்க. அது ஜேகே அத்தை அதை கொடுங்க நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்கள் அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதை ஜேகே கையில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜேகே இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே மாமா உள்ளே வா, ஏன் வெளியே நிற்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவரும் உள்ளே வராரு. அவர் அப்படியே கீழே நீங்கள் பெட் மேலே உட்காந்துருக்கீங்க. அவர் கீழே உட்காராரு. நீங்கள் ஜேகே பார்த்து மாமா என்ன பண்ண போகிற? இல்லடி மெட்டி போட சொன்னாங்க, அதான் மெட்டி போட வந்தேன். நான் மாமா இது நீ போடக்கூடாது மாமா. யார் சொன்னா ஒன்று போட சொல்லி? அம்மா சொன்னாங்களா? அம்மாவுக்கு தெரியுமா? ஆனால் இது போடக்கூடாதே. ஆமாம் லட்டு, அத்தை தான் சொன்னாங்க, அத்தை தான் போட சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆனால் ஜேகே மாமா இது பிறந்த வீட்டில் இல்லைன்னா புருஷன் தான் போடணும், நீ போடக்கூடாது மாமா. வண்டி போடக்கூடாது, நானும் பிறந்த வீடு தானே, நான் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ காலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை எடுத்து அவன் லேப்பில் வச்சு உங்களுக்கு மெட்டி போடுறான். அப்போ அவன் மைண்டில் ஒரு சாங் ஓடுது. அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூங்காற்று உந்தன் சாலின் நெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோழில் ஆடி கைதொட்டு மெய்தொட்டு உன்னில் என்னை கரைத்தே. ஓகே ஆர்மிஸ், இதோட இந்த எஃப்எஃப்பை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக வரும். இதில் வாய்ஸஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கோல்டாக இருந்துச்சு. அதுலேருந்து தான் பாதி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நார்மல் வாய்ஸ் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் கண்டினியூஷனாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஆர்மிஸ், பாய், லவ் யூ, சராங்கே.